ஆர்த்தோடான்டிஸ்டாக வேலை பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்க மூணு மருத்துவமனைகளிலையும் டவின்சின்ற ஒரு அதிநவீன ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆழ்வார்பேட் மெயின் பிரான்ச்சில் ஒரு 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ மற்ற 2 பிரான்ச்சுகள்லையும் நம்ம வந்து டவின்சியோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி இப்போ காவேரியில் சென்னையில் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகள்லேயே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு சென்னையில் நம்ம காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்க, அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்ல நம்ம காவேரியில அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்க போறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில எல்லா பிரான்ச்லையும் இருக்கு. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸாக டிரான்ஸ்பிளான்ட்லையும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சிருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு அது தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில இருக்கு. இப்போ காவேரியோட எல்லா பிரான்ச்லயும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால பண்ணணும்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமா பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால் பிளாடர் ஆப்ரேஷன் முதற்கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை, இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ல பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட் ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் நம்மளால ரொபாட்டிக்ல பண்ண முடியும். இப்போ நம்ம 3 காவேரிலையும் ஒரு காவேரிலையும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. சரி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லாப்ரோஸ்கோபிக்ல பண்றதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நம்ம கேஸ் போட்டு தான் பண்ண போறோம். அப்கோர்ஸ் கத்துக்கும் போது கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களா ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்றது, வெளிநாடுகள்ல இருந்து பயிற்சி பெற்று இங்க இந்தியாவில் வந்து காவேரியில வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நமக்கு கார் ஓட்ட கத்துக்கும் போது முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து ஓட்டுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாள் ஆக நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சோம். அப்போ லாப்ரோஸ்கோபிக்கோட இன்னும் இன்ஃபேக்ட் ஸ்பீடாவே முடிக்க முடியும் ரொபாட்டிக் சர்ஜரியை. பிகாஸ் 3 பிரான்ச்லயும் இருக்கு. அதுக்காக முன்னாடி ஒரே இடத்துல இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச்லயும் போட்டிருக்கனால 3x அப்படின்னு இதை லான்ச் இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க. டெலிசர்ஜரி வந்து இப்போ நம்ம இன்னும் காவேரியில பண்ணல, அது ஒரு ஃபியூச்சர் கோல் தான் அது. ஏன்னா இப்போ 3 சென்டர் இருக்கு, நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை வேணும், அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேண்டும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸ்ல வேர்ல்டு லெவல்ல அங்கங்க கொஞ்சம் ஸ்போராடிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரு சர்ஜரி இப்போ நடக்கிறதா மீடியால வருது. ஆனா இந்தியாலையும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கான அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அது லேக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு போன் பேசும்போதே லேக் ஆகுது, இப்போ சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை வந்து பண்றது. ஆமா, கண்டிப்பா இது நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இது வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு
எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்றதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேப்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு பிளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா ரொபாட்டிக் செய்யற ஒரு சர்ஜன் கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. ஒரு வருஷம் கூடயே இருந்து நீங்க ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட காவேரியில இருக்கிற முக்காவாசி டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பல வருடங்களா ரொபாட்டிக்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வெளிநாடுகள்ல இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. நாங்க வந்து 2005-6 இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு வெளிநாடு வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, எங்களை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்க நம்ம கொண்டாந்துருக்கோம். இப்போ கடந்த 5-10 வருஷங்கள்ல எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சென்டர்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலா ஒரு பிரான்ச்ல இருக்கும். Close to 30 to 35 surgeons across 3 Kaveri இருக்கு. Trained surgeons. அது சர்ஜரி வேரி ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன் அதோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்ல பண்றதுக்கும் ரொபாட்டிக்ல பண்றதுக்கும் ஒரு ஃபியூ $1000 தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக போறது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம ஈஸியா இதுல செஞ்சுட்டு போக முடியும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவுகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷன்ல இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போ பாத்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்கறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்கா இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பி வச்சு. முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்கலாம் இன்னைக்கு 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அன்னைக்கு சாயங்காலம் எழுந்துச்சு சேர்ல உட்கார வச்சு அடுத்த நீ காலைல நடக்க வச்சிடணும். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புறாருന്ന போது பேஷண்ட்ஸே கேட்கறேன், என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ப்ரிசைஸா பண்ண முடியாது. எங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ், நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்கு. சரி சொல்லுங்க. முன்னாடி விட இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது இந்த ரோபோட்டிக் கூட ஏஐ வந்து எந்த அளவுல வந்து இன்பில்ட் ஆயிருக்கு அது உதவுது. ஸோ ஏஐ ரொபோட்டிக்ல டெஃபினட்டா வந்துகிட்டு இருக்கு. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த ரிப்பீட்டடா டயர்ட் ஆகாம ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ள ஃபீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். ரொபோட்டிக்ல நம்ம இப்ப கிட்னில ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோம்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில சிடி படம் பார்த்துட்டு மனசுல அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ள போய் கட் பண்ணுவோம். இப்ப லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்ட் இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்ட். அதுல சிடி இமேஜ் இஸ் ஓவர்லாப்ட் இன் ரியல் டைம். அங்க கட்டியை நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னியை இப்படி திருப்பினாலும் இங்க வர்றது கிட்னி, இங்க இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவல்ல இருந்தா கூட கைட் பண்றதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினாதான் நம்ம ஃபீல்டுல எல்லாருக்கும். சார், எந்த விதமான ஓப்பன் சர்ஜரி ஆனாலும், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும் எல்லா சர்ஜரிஸ்லயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது. ஆனா ஓப்பன் சர்ஜரிங்கும் போது வி டீல் வித் செப்பரேட் செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு. ரொபாட்டிக்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இது ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இவ்வளவு நாளும் ஒரு கேமரா ரோல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இது நுண்துளை அறுவை சிகிச்சையில உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளவுதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் தி சர்ஜரி. அறுவை சிகிச்சையில மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 2 கையால 2 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி அது. ஸோ ஒரு காரே இப்ப நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும் போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சிருக்காப்ல,
இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்றாங்க, அண்ட் த சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் த வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களையுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்றதுக்கு இட் எனேபிள்ஸ் us. ஸோ லேப்ராஸ்கோப்பியில என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பட் அதை விட லேப்ராஸ்கோபிக்ல பண்றதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியுது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் a lesser complication rate with robotic surgery in the long run. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம இதுல வந்து என்னதுங்க சார், இந்த ரொபாட் முத கண்டுபிடிச்சதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இட் வாஸ் a டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த யூஎஸ் டெக்னாலஜிஸ். ஸோ டார்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்பேஸுக்கு ஒரு வேளை மக்கள் அனுப்புறோம். ஸோ அங்க நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அனுப்ப முடியாது. அப்போ தூரத்துல இருந்தே எப்படி அவங்களுக்கு நம்ம ஹெல்த் கேரை கொடுக்கலாம், எப்படி அந்த அறுவை சிகிச்சையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கிறது இல்லை. 1980 இருந்தே ஆரம்பிச்சு 1999 the first robot was there. ஸோ அப்பதுல இருந்தே இன்னோவேஷன் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே 4th 5th generation ரோபோ தான். ஸோ the main purpose of it was that. பட் இன்னும் and there are places where it is being used. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்அட்லாண்டிக் சர்ஜரி, அதாவது ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துல, நம்ம இன்னைக்கு டெலி சர்ஜரி பத்தி கேட்டீங்க, 2001 பண்ணியாச்சு அது. பட் அதற்குரிய தேவை இருக்கும்போது கண்டிப்பாக the future is telesurgery. Sir, Da Vinci is the best system and the first system that came into the picture. நம்ம இன்னும் ஃபர்தரா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் யூகேல இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வந்து. இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோபோட், SSI மந்த்ரா அப்படிங்கிற ரோபோட். பட் எஸ் தே ஆர் yet to reach Da Vinci level. Da Vinci அளவு இன்னும் நுட்பமாக பண்ணக்கூடிய அளவு அதோட கேப்பபிலிட்டிஸ் இன்னும் ரீச் ஆகல. பட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங். சார், இது நார்மல் சர்ஜரியை விட ரோபோட்டிக் காஸ்ட்லியா? இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ்? சார், அது வந்து நிறைய 2 விதங்களாக இருக்கு. அதாவது சில ஆபரேஷன்ஸுக்கு நுண்துளையா பண்ணும்போது ரொபாட் இஸ் an ஆப்ஷன். சில வேளைகள்ல அந்த நுண்துளையா பண்றது லேப்ராஸ்கோபியில பண்றது மிக சிரமம், ரொபாட்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கரண்டா லேட்டஸ்ட் இந்த 2024 IRBA கைட்லைன்ஸ் படி அதனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி சம்ஹவ் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொபாட்டிக் கவர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறுமே தவிர அவங்க கொடுக்க முடியாது, இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ இது 2024 they released government officially released a press release to incorporate robotic surgery. எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸஸ்க்கு robotic surgery incorporate பண்ணணும்னு ஒரு press release, ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் robotic surgery ஆட் பண்ணிட்டாங்க. பட் இது அது சார் சொன்ன மாதிரி கேப்பிங்கு, அமௌண்ட் ரிலீஸ்டு, அதுக்கு வித்தியாசம் இருக்கும். இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி கைனக்ல வந்து நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட், அந்த டென்டல் வந்து கைனகாலஜிஸ்ட். ஸோ எல்லா ஃபீல்டுமே ரொபோட்டிக்ஸ்க்கு இட்ஸ் காட் அ வேல்யூ. ஸோ கைனகாலஜி அரவிந்த் சர்க்காலே சொன்னாரு, லாட் ஆஃப் அப்டேக் இன் கைனகாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸா, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் கிடையாதுல்ல, நிறைய வகைகள் இருக்கு. சாதாரண பினைன் கட்டிகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு வகை, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருக்கு, அதுக்காக ஆப்ரேஷன் பண்றது வேற வகை. ஸோ நம்ம சர்ஜரியே எக்ஸ்டென்ட் மாறும். சாதாரணமா வெறும் கர்ப்பப்பை ஓவரி மட்டும் எடுக்கிறோமா, அதோட நெறிக்கட்டிகள் எடுக்கிறோமா, அதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே கைனகாலஜில பண்ணலாம். சாதா பினைன் ஆப்ரேஷன்ல கர்ப்பப்பை எடுக்கிறதுல இருந்து அதுல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும், அந்த கட்டி மட்டும் எடுக்கிறது மயோமெக்டமி சொல்லுவோம். ஓவரியில சிஸ்ட் வருது, அதை எடுக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக உங்களுக்கு ரொபோட்டிக்ல வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப விஷன் ரொம்ப துல்லியமா இருக்கும், ரொம்ப பக்கத்துல போய் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நார்மலா விட உங்களுக்கு மினிமல் பிளட் லாஸ்லயே உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். பேஷண்ட் பெயின் இருக்காது, ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும், எல்லாரும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி புற்றுநோய் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஸோ நமக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கைனக் கேன்சர்ஸ் தான் மேஜர் கேன்சர்ஸ் லேடிஸ்க்கு வருது. ஸோ உங்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கு அழகா ரொபோட்டிக்ல நிறைய கேன்சர்ஸ்க்கு பண்ணலாம். சில கேன்சர்ஸ்க்கு பண்ணக்கூடாது. தட் இஸ் லைக் உங்களுக்கு லேப்ரோஸ்கோபியோ மினிமலி இன்வேசிவோ பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்க ரொபோட்டிக் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் வேர் இட் இஸ் பாசிபிள், எங்க உங்களுக்கு மினிமலி இன்வேசிவ் யூஸ் பண்ணலாமோ அங்க ரொபோட்டிக் வில் ஸ்கோர்.
So any future plan to extend this? Now right now 3 Kaveris. கண்டிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து திருச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். இதே டவின்சி சிஸ்டம் இப்போ நான் காலையில பேசும்போது இதான் சொன்னேன். சென்னையில எந்த மூலையில போனாலும் நமக்கு வந்து காவேரி மூலமா ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ற மாதிரி, தமிழ்நாட்டிலையும் எந்த மூலைக்கு போனாலும் நீங்க காவேரி மூலமா அது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல ஹோப்ஃபுல்லி முக்காவாசி காவேரியில எல்லா பிரான்ச்லயும் ஒரு ரொபாட்டிக் இருக்கும், கண்டிப்பா இருக்குன்றதுல எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தாங்க பண்ண முடியும். டாக்டர் தென்றல் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியேட் ரோட். காவேரி ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா மகளிர் மருத்துவத்துல முன்னோடியா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பேஷனேட் கேர், பேஷண்ட் சென்டர் கேர் வந்து கொடுக்கறதுல வந்து அது முன்னோடியா இருக்கு. ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் சம்திங் பிக் வெரி சூன் மகளிருக்காக, அதாவது விமென்ஸ் ஹெல்த் கேர்க்காக. ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமன் இப்பெல்லாம் வந்து ஒர்க்கிங் விமன் தான் பார்க்குறோம். ஸோ அவுட்கம் நல்லா இருக்கணும், ஸ்பீடி ரிகவரி, லெஸ் பெயின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்காக வீட்லயே இருக்க முடியாது, எல்லாரும் தே ஹேவ் டு கெட் பேக் டு ஒர்க். அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி வந்தது, இப்போ ரொபாட்டிக், இட் இஸ் அ பூம் டு மாடர்ன் டே விமன் சொல்லலாம். அழகா பண்ணிட்டு ஒரு வாரத்திலேயே போய் வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் ரொம்ப பரவலாக இப்போ காணப்படுது. அதே மாதிரி அது சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைன்னா வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில வர சத கட்டிகள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய யூட்ரஸ், கர்ப்பப்பை பெரிய யூட்ரஸ் ரிமூவலுக்காக பண்ற சர்ஜரிஸ், செலக்டட் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து அண்ட் சில பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டீப் இந்த பெல்விஸ் நல்லா போக முடியும் அண்ட் நல்ல ப்ரெசிஷனோட சர்ஜரி பண்ண முடியும். ரிகவரி ரொம்ப ஈஸி அண்ட் விமென்ஸ் ஹெல்த் கேர்ல வந்து இது நிறைய அட்வான்சஸை கொண்டு வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி. சொல்லுங்க சார்.